ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பண்ணைக்கு மாடு வந்த கதையை பற்றி பார்ப்போம். நம்ம கோழி பண்ணைக்கு சாணி தேவைப்படுதுன்னு சொல்லி மாடு வரணும் ஐடியா இருந்துச்சு. அது இவ்வளோ சீக்கிரம் அமையும் தெரில. 2 கண்டு நல்ல ரேட்டுக்கு அமைஞ்சி வாங்கிட்டேன். வாங்கின பிறதையும் தீவன பற்றாக்குறை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஸோ நம்ம இடம் சும்மா இருக்குல்ல, அதில் ஏதாச்சும் விதைச்சி விடுவோம் அப்படின்ட்டு சும்மா இருந்த நிலத்தில் வந்து ஃபஸ்ட்டு சட்டி கலப்பை விட்டு வெட்டினோடனே ஒரு மழை பெஞ்ச பிறகு 5 கலப்பை விட்டு ஓட்டியாச்சு. ஓட்டினதுக்கப்புறம் வெள்ளைச்சோளம் இந்த இடத்துல வந்து இது அரைக்குழி இருக்கும். அரைக்குழிக்கு ஒரு 25 கிலோ வாங்கினேன். வாங்கி விதைச்சோம். எனக்கு விதைக்க தெரியாதுங்க. மாமேந்தே ஃபஸ்ட்டு விதைச்சி விட்டாப்புல, அதை பார்த்து பழகிக்கிற வேண்டியதே. இது விதைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்தி டிராக்டர்லேயே போட்டு விட்ருவாங்க. ஆள் டிராக்டரில் போட்ட பிறகு திருப்பி நம்ம தண்ணி வயறதுக்கு பாத்தி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆழத்தையும் கூப்பிடணும். அதுக்கு கான்ட்ராக்ட் மாதிரி பக்கத்து ஊர்லேருந்து கூப்பிட்டு அதுவும் போட்டாச்சு. விவசாயம் ரொம்ப புதுசுங்க எனக்கு, ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகம். எப்படி வரும் என்னன்னு தெரில, ஆனால் ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டேன். பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆனால் சோளம் நல்லா முளைச்சிருச்சுங்க. வெயில் சரியான போடு. தண்ணி கட்டினவங்க அப்போ வந்துட்டு சும்மா அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபுல் டே ஆயிடுச்சு இந்த அரைக்குழி பாயறதுக்கு. நானும் எங்கள் மிஸ்ஸஸ்தான் கட்டினோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி வருதுன்னு தெரில, பார்ப்போம். அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ வந்து வீடியோவில் கனெக்டில் இருங்க. ஓகே, பாய்.